அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஊதாரி மைந்தன் உவமை. இத கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, எனக்கு தெரிந்து பல மதத்தை சார்ந்தவர்களும் இந்த உவமையை குறித்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பார்கள். இது அந்த அளவிற்கு உலகத்தினுடைய எல்லா மூலை முடுக்கும் எதிரொலிக்கப்பட்ட ஒரு கதை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கதை. லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே சொன்ன ஒரு கதை. மத்த எந்த நற்செய்தியிலும் இது இடம்பெறாது அப்படிங்கறத முதல்ல சொல்லிக்கிட்டு, இந்த உவமையை நம்ம கேட்ட உடனே நமக்கு யாரு ஞாபகத்துக்கு வருவா அப்படின்னா, இரண்டாவது மகன். ஒருத்தன் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு அப்பா கிட்ட இருந்து தொலைதூரமா ஒரு இடத்துக்கு போறான். விபச்சாரிகளோட சந்தோஷமா என்ஜாய் பண்றான், மது குடிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றான். எல்லா சொத்தையும் வித்து குடிச்சு முடிச்சு அழித்துட்டான் எல்லாத்தையும். கடைசி வழியே இல்லாம ஒரு ஊர்ல போய் அங்க பஞ்சமாயிருது. அந்த ஊர்ல பன்னி மேய்க்க போறான். சாப்பிடறதுக்கு வழியே இல்லாம பன்றிகள் சாப்பிடுற உணவை உண்கிறான். திரும்ப வாரான், அப்பா அவனை ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார். அவர்தான் மூத்த மகன். அன்பு மகளே, இந்த காணொலியில முழுக்க முழுக்க இந்த மூத்த மகனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நம்முடைய விவிலியம் என்ன சொல்கிறது? இன்றைய காலத்துல நாம் எல்லோருமே ஏறக்குறைய இளைய மகன் போல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இல்ல, என்ன பொறுத்தவரையில நம்ம நிறைய பேர், குறிப்பா தினமும் பைபிள் படிக்கிறவங்க, தினமும் கோயிலுக்கு போறவங்க, தினமும் ஜெபமாலை சொல்றவங்க, தினமும் திருச்சபை என்னெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறத கேட்டு சரியா நடக்கிற நம்மள பல பேர் இன்னைக்கு இந்த மூத்த மகன் போலவே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன கணிப்பு. தவறா இருக்கலாம். அதனால இந்த மூத்த மகனை குறித்து இந்த காணொலியில குறைந்தது ஒரு 5 அல்லது 6 கருத்துக்களை நான் முன்வைக்க இருக்கின்றேன். இந்த 5-6 கருத்துல எந்தெந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போகுது என்று பாருங்க. ஐ சேலஞ்ச் யூ, எல்லாமே உங்களுக்கு ஒத்து போகும், குறிப்பா இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு. அதனால காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய விடயங்களை இன்று தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மிக குறிப்பாக இந்த தவக்காலத்துல இந்த காணொலி மிகவும் முக்கியமானது. சும்மா வரல, உங்கள்ட்ட ஆண்டவர் பேசுகிறார் இந்த காணொலி மூலமாக அப்படிங்கறத மனதுல உணர்ந்து நம்பி இந்த காணொலியை பாருங்க. காணொலிக்கு முதல் முறையா பாருங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எழுத கீழே மறந்து விடாதீர்கள். காணொலி லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உண்மையிலேயே this is going to be one of the best videos. வாங்க காணொலிக்குள்ள போலாம். அன்பு மக்களே, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் இந்த உவமை இடம்பெறுகிறது. முதல்ல லாஸ்ட் ஷீப், காணாமல் போன ஆடு. அடுத்ததாக லாஸ்ட் காயின், காணாமல் போன நாணயம். அதன் பிறகு லாஸ்ட் சன் அப்படின்னு இதுக்கு பேர்ல ப்ராடிக்கல் சன் தான் பேரு. ஆனா உண்மையில இங்கு தொலைந்து போன மகன், இந்த லாஸ்ட் சன் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே இங்கு லாஸ்ட் சன் அப்படின்னா இல்ல, லாஸ்ட் சன்ஸ். 2 பேருமே தொலைந்து போனார்கள் அப்படிதான் நம்ம அதை சொல்லணும். ஒருவன் வெகு தூரம் போய் தொலைந்து போறான். இன்னொருத்தன் தந்தைக்கு அருகிலேயே வீட்டிலேயே இருந்து தொலைந்து போறான். ஏன் ஃபாதர் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, தொலைந்து போனவன் திரும்ப வந்துட்டான், வீட்டுக்குள்ள போயிட்டான். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், நான் என் தந்தை கூடவே இருக்கிறேன், என் தந்தை சொல்ற எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன், என் தந்தையுடைய வார்த்தைகளை அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன மூத்த மகன் வீட்டுக்குள்ள போகாம வெளியவே நின்று கொண்டிருக்கிறான். அப்ப யாரு தொலைந்தா? உண்மையில் தொலைந்தது யார்? இதைத்தான் நமக்கு முன்பாக மாபெரும் மேதை லூக்கா அவருடைய நற்செய்தியில நமக்கு முன்பாக வைக்கிறார். இந்த கேள்வி இன்னைக்கு நமக்குள்ள வரணும். இதுல முக்கியமா இரண்டாவது மகன் தந்தைக்கு எதிராக ஒரு ரிபல்லியனா, ஒரு கிளர்ச்சியாளனாக இருந்து அவன் வீட்டை விட்டு வெளியே போய் தொலைகிறான். மூத்த மகன் செல்ஃப் ரைச்சியஸா, நீதிமான் தனத்தால் தன்னையே அவன் தொலைக்கிறான். இன்னைக்கு நம்மள பலரும் எந்த வகை அப்படிங்கறத நீங்க யோசித்து பார்க்கணும். மிக குறிப்பா தினமும் நீங்க ஜெபிக்கிற ஆளு, தினமும் நீங்க விவிலியம் வாசிக்கிற ஆளா இருந்தா கண்டிப்பா இதை நீங்க யோசித்து பார்க்கணும். அன்பு மக்களே, கடவுளிடம் இருந்து தூரமா செல்ல 2 வழிகள் உண்டு. ஒன்று வெளிப்படையான பாவம், 2 உள்ளார்ந்த அகங்காரம். வெளிப்படையான பாவம் இரண்டாவது மகன் செய்தது, முதல் மகன் செய்தது உள்ளார்ந்த அகங்காரம். நான் சரியாதான் இருக்கேன், நான் எல்லாவற்றையும் சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் கடைசியாக இந்த மூத்த மகனை தொலைக்க செய்தது. He lost himself. அவனை தொலைத்து விட்டான். இன்னைக்கு நம்மள பல பேர் என்ன செய்வோம்? நான் தினமும் ஜெபிக்கிறேன், நான் கோயிலே தான் இருக்கிறேன், ஆனா ஆண்டவருடைய இதயத்துல இருக்கிறியா அப்படிங்கிற அந்த கேள்வி நம்ம கேட்கணும். நான் விவிலியம் தினமும் வாசிக்கிறேன், ஆனா அந்த விவிலியத்தின்படி நான் வாழ்கிறேனா அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம கண்டிப்பாக கேட்க வேண்டும். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மூத்த மகன் தந்தைக்கு மகனாக இல்லை, மாறாக ஒரு கூலியாளையாக, ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். ஏன்னா அவன் தெளிவா சொல்றான், நான் இத்தனை ஆண்டுகள் நான் உமக்காக பணியாற்றினேன் அப்படின்னு அந்த வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு உம்முடைய கட்டளையை நான் ஒருபோதும் மீறவில்லை. இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவன் மகனாகவே வாழவில்லை. அவன் இது ஏன் வீடு, நீர் என்னுடைய அப்பா அப்படிங்கிற அந்த மனநிலையே அவனுக்கு இல்லை. மாறாக ஒரு அடிமை மனநிலை,
ஒரு கூலியாளியினுடைய மனநிலை, ஒரு செர்வன்ட் மென்டாலிட்டி தான் இருக்கிறது. சன் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் அங்க இல்ல, மாறாக மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் தான் அங்க இருக்கிறது. இது உண்மையிலேயே தவறானது. ஏன்னா எப்பொழுதுமே நம்முடைய தந்தை நமக்கு தந்தை தான். அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தாலும் அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்தாலும் அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிற, இரக்கம் கொண்டிருக்கிற, நீதியான அன்பை வைத்திருக்கிற ஒரு மாபெரும் தந்தை. நம்ம ஒரு அடி எடுத்து வைத்தோம் அப்படின்னா அவர் 100 அடி இறங்கி வருவாரு, அப்படிப்பட்ட தந்தை. ஆனா இதை இந்த மூத்த மகன் உணர்ந்தானா அப்படின்னா உணரவே இல்லை. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இந்த மென்டாலிட்டியில இருப்போம். ஐயோ, ஆண்டவருக்கு நான் பணி செய்யணும், ஆண்டவருக்கான வார்த்தையை கொண்டு போய் நான் பிறருக்கு அறிவிக்கணும், ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாத்தையும் நான் கீழ்ப்படியணும், திருச்சபையினுடைய கட்டளையை கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம மட்டும் இருந்துட்டா போதாது. மாறாக ஆண்டவர் என்னுடைய தந்தை, அவர் இரக்கம் நிறைந்த தந்தையாக இருக்கிறார், அதனால நான் அவர் அன்பு செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்கு வேணும். அன்பு மக்களே, நிறைய நேரத்துல இதுல ஒரு சிக்கல், கூடுதல் சிக்கலாக இருக்கிறது. அதை கொஞ்சம் நுட்பமாக நம்ம கவனிக்க வேண்டும். அது என்ன சிக்கல் அப்படின்னா, நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்ம இதை செஞ்சா என்னை தண்டிச்சிருவாரு அப்படிங்கிற மனநிலையில நம்ம செய்யக்கூடாது. மாறாக அவர் என்னுடைய அன்பின் இறைவன், அவரை நான் புரிந்து கொண்டு இதை செய்கிறேன், அவர் இதை நான் செய்வதனால காயப்படுவார், இதை நான் செய்யாமல் இருந்தால் அவர் காயப்படுவார் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செய்யும் பொழுது அந்த தந்தை மகனுக்கான அந்த உறவு இன்னும் ஆழப்படும், இன்னும் மேம்படுத்தப்படும் என்பதை நம்ம புரிந்து செய்யணும். நம்ம செய்யறது, இதை செஞ்சோம்னா ஆண்டவர் அடிச்சிருவாரு, இதை செய்யலாட்டு ஆண்டவர் அடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு காரியத்திற்காக நம்ம செய்தோம் அப்படின்னா அதனால எந்த பயனும் இல்லை. அதைத்தான் இந்த மூத்த மகன் நமக்கு மீண்டும் தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவது ரொம்ப நுணுக்கமான ஒரு பாயிண்ட். மூத்த மகனை பொறுத்த வரைக்கும் வெளியே அவுட்வேர்டா ரொம்ப நல்லவன், ஆனா இன்வேர்டா நம்ம பார்க்கும் பொழுது, உள்ளார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நமக்குள்ள வரணும். நான் மீண்டும் சொல்றேன், அந்த மூத்த மகன்ல உங்களையும் என்னையும் வைத்து நம்ம சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. அதனால நீங்க அதை மீண்டும் உங்களை வைத்து நீங்க பாருங்க. அதே போல போன பாயிண்ட்ல நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம், அப்போ ஒபீடியன்ஸ் தவறோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, ஒபீடியன்ஸ் வித்தவுட் லவ் பிகம்ஸ் ஸ்லேவரி. அன்பு இல்லாத கீழ்ப்படிதல் அடிமைத்தனத்திற்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறது. இங்கு அவன் தன்னுடைய தந்தையை அன்பு செய்தானா அப்படின்னு சொல்லி இந்த ஓமை சொல்லுகிறதா அப்படின்னா அது நமக்கு காட்டவே இல்லை. அவன் தம்பி அன்பு செய்கிறானா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. சந்தோஷம், என்ன சந்தோஷம்? தம்பி திரும்பி வந்ததுல அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல இவன் பங்கெடுக்கிறானா அப்படின்னா இல்ல. அதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய தந்தையை நான் தந்தையாக பார்த்தேன் அப்படின்னா அவருடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷமாக மாறும். என்னுடைய தந்தையை நான் ஒரு மாஸ்டராக, என்ன ஒரு சர்வெண்டா, ஒரு பணியாளர் நான் பார்க்கிறேன் அப்படின்னா அது அவருடைய சந்தோஷம் மட்டும்தான், என்னுடைய சந்தோஷம் இல்ல அப்படிங்கிறத இந்த ஓமை நமக்கு நுட்பமாக சொல்லி தருகிறது. பவுலடியார் கூட ஐ எம் ஹிஸ் சர்வன்ட் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்றாரு. நான் அவருடைய பணியாளர் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய அருட்தந்தைகள் நம்ம சொல்லும் பொழுது அருட்பணியாளர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பணி செய்வது, ஒபீடியண்டா இருப்பது, கீழ்ப்படிதலோடு தாழ்ச்சியாக இருப்பது நல்லது. எப்போ? அது அன்போட இருக்கிற தாழ்ச்சி, அது அன்போடு இணைந்த கீழ்ப்படிதல், அது அன்போடு இணைந்த பணியாக இருக்கணும். கட்டளைக்கு நான் செய்யறேன், நான் இன்னைக்கு ஃபாதர் ஆயிட்டேன் அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னா அதனால எந்த பயனும் கிடையாது. இன்னைக்கு உங்க வீடுகள்லயும் நான் கணவன் ஆயிட்டேன் அல்லது வீட்டு தலைவன் ஆயிட்டேன் அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னா அது சரியில்லை. எதையுமே டியூட்டி, அதாவது இது என்னுடைய கடமை என்று செய்யாமல் அதை மனம் வந்து நான் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு இதை நான் செய்தேன் ஒரு விடயத்தை அப்படின்னா அதுதான் உண்மையான பணி, அதுதான் உண்மையான தாழ்ச்சி, அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தை ஒபீடியன்ஸ் வித்தவுட் லவ் பிகம்ஸ் ஸ்லேவரி. இத இந்த மகனிடம் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இதை நீங்க அப்படியே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் எப்படி இன்னைக்கு இதை செய்யறேன்? என் கணவனுக்கு நான் ஒபீடியன்ஸா இருக்கிறது அவுட் ஆஃப் ஃபோர்ஸா அல்லது அவுட் ஆஃப் லவ்வா? அதே போல ஒவ்வொரு கணவனும் இன்னைக்கு நான் என் பிள்ளைக்கோ அல்லது என்னுடைய மனைவிக்கோ நான் ஒபீடியண்டா அல்லது அவ சொல்றதை கேட்கிறேன், அவங்களுக்காக செய்யறேன் அப்படின்னா அது அவுட் ஆஃப் ஃபோர்ஸா, ஏதோ என்ன தள்ளுது, உந்தி தள்ளுது அதனால நான் செய்யறேனா, இல்ல அவுட் ஆஃப் லவ் நான் அதை செய்யறேனா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எல்லோரும் இந்த மகனிடம் இருந்து நம்ம கேட்க வேண்டும் அப்படிங்கிறதா இன்று என்னுடைய விருப்பம். சில நேரங்களில் நம்ம ஜெபம் செய்கிறோம் ஆனால் அன்பு இல்லாமல், மினிஸ்ட்ரி செய்கிறோம் ஆனா கருணை இல்லாமல், தியாலஜி பேசுகிறோம் ஆனா மனிதன் மீதான இரக்கம் இல்லாமல், பாரம்பரியத்தை காப்போம் என்று நிற்கிறோம் ஆனா தந்தையின் இதயத்தை பற்றி நமக்கு தெரியாமல். அப்படியானால் நம்மை பார்த்த ஆண்டவர் கேட்பார், நீ என்னோடு இருக்கிறாயா இல்லையா? என் வீட்டில் வேலை செய்கிறாயா? ஆண்டவர் என்ன கேட்பார் இன்னைக்கு? நீ என் கூட இருக்கிறியா இல்ல என் வீட்டுல வேலையாளனா இருக்கிறியா அப்படிங்கிற அந்த கேள்வியை ஆண்டவர் நமக்கு முன்னாடி வைப்பார் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் அன்பு சகோதரமே. நான்காவது பாயிண்ட், இந்த நற்செய்தி பகுதியிலேயே ரொம்ப கொடுமையான ஒரு வரி உண்டு அப்படின்னா அது என்ன தெரியுமா?
மூத்த மகன் தந்தையை பார்த்து சொல்றான், உம்முடைய மகன் வந்தபோது அப்படின்னு சொல்றாப்புல. என் தம்பி வந்தபோது அப்படின்னு சொல்லல. அன்பு மக்களே, விவிலியம் முழுவதும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பிக்கான அந்த ரைவல்ரி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு எதிர்ப்பு, ஒரு பொறாமைப்படக்கூடிய ஒரு போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். காயின் ஆபேல், ஏசா யாக்கோபு, இஸ்மாயில் ஐசக், ஈசாக்கு தமிழ்ல, தாவீது மற்ற சகோதரர்கள், யோசேப்பு மற்ற சகோதரர்கள். இது விவிலியம் முழுக்க வந்து கொண்டே இருக்கும். காரணம், இன்றைய உலகத்தை இது அப்படியே நமக்கு முன்பாக படம் பிடித்து காட்டும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு எதிரி வேற எங்கேயோ இருக்க மாட்டாங்க, நம்ம குடும்பத்துல தான் இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தவங்க தான் இருப்பாங்க, நம்ம கூட சேர்ந்து மகிழ்ந்து உண்டு உடுத்தியவர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத பைபிள் நமக்கு தொடக்கத்துல இருந்து மிக தெளிவாக படம் பிடித்து காட்டிக்கொண்டே இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் லூக்கா நற்செய்தியாளர் இந்த இடத்துலயும் வைக்கிறாரு. அப்ப இங்க அவன் என்ன சொல்றான், உம்முடைய மகன் வந்தபோது அப்படின்னு சொல்றாப்ல இல்லையா? அதுல எந்த அளவிற்கு தன்னுடைய தம்பி மீது அவனுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பு மக்களே, நம்ம எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுது இரண்டு விதத்தில் அந்த பாவம் நம்மை தூக்கி தூர எறிந்துவிடும். ஒண்ணு, கடவுளுக்கு எதிராக அதை நம்ம தூக்கி தூர போட்டுறோம். உம்முடைய தம்பி அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அங்கு தன்னுடைய தந்தைக்கு எதிரான ஒரு மனநிலையில போயிட்டாப்ல. அதே போல தன்னுடைய சகோதரனுக்கு எதிரான ஒரு மனநிலையிலையும் போயிட்டாப்ல. அதுதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒரு பாவம் என்பது கடவுளுக்கு எதிரானது, என்னுடைய சகோதரனுக்கும் எதிரானது. எல்லா பாவங்களும் இப்படிதான். அப்ப இங்கு பாவத்தினுடைய விளைவு என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடம் நமக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டுகிறது இல்லையா? இது இன்று நமக்கு எந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறது? அன்பு மக்களே, நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது ஒரு சிலரை பார்க்கும் பொழுது, இவன் கெட்டவன், இவன் அடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான், இவன் திருவிழாக்கு மட்டும் சம்மணி வெள்ளச்சட்டை போட்டுட்டு கையில நகையும் அதையும் போட்டு வந்து நின்றுவான், ஆனா உண்மையிலேயே ரொம்ப மோசமானவன், ஒன்னத்துக்கு ஆகாதவன், படம் போடுறான் சொல்றோமா? ஃபாதர்ட்ட 2 வார்த்தை பேசிட்டா போதும், இவனை பத்தி தெரியாதா, எப்படிப்பட்ட ஆளு தெரியும்ல, என் வாழ்க்கை எப்படி நமக்கு தானே தெரியும், பாவம் ஃபாதருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஒரு சிலரை குறித்து நம்ம லேபிள் பண்ணலாம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அவன் ஒன்னத்துக்கு ஆகாதவன், தகுதியே இல்லாதவன், படிக்காதவன், மெரிட்ல ஏதோ ஒரு ரிசர்வேஷன்ல அவன் மேல போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவர்களை லேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம மீண்டுமாக இந்த மூத்த மகனுக்கு ஒப்பானவர்களாக மாறுகிறோம். தன்னுடைய சகோதரனை சகோதரன் பிரதர் அப்படின்னு சொல்ல முடியாதவன் தந்தையினுடைய வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவன் அவருடைய இதயத்திற்குள்ள இல்லை அப்படிங்கிறது இந்த ரொம்ப தெளிவாக லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு எடுத்துரைக்கிறார். 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, இந்த மெர்சி. நான் கூட இட்டாலியன் பைபிள் எடுத்து அப்படியே கொஞ்சம் வாசித்துட்டு இருந்தேன். நம்ம ஆங்கிலத்துல ப்ராடிகல் சன் அப்படின்னு நம்ம போடுறோம், தமிழ்ல ஊதாரி மைந்த ஓமை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க பாரபிள் ஆஃப் த மர்சிஃபுல் ஃபாதர் அப்படின்னு தான் இட்டாலியன்ல எழுதியிருக்கிறது. அப்ப அந்த மெர்சி, அந்த இரக்கம் அப்படிங்கிறத இந்த பகுதி நமக்கு மீண்டும் தெளிவுபடுத்துகிறது. நம்ம தமிழ்ல கூட நிறைய நேரத்துல சொல்லுவாங்க, இது ஊதாரி மகனின் ஓமை இல்லை, இது ஊதாரி தந்தையினுடைய ஓமை. ஏன் ஊதாரி தந்தை? அவர் அந்த அளவிற்கு இரக்கத்தை ஊதாரித்தனமாக காட்டுகிறார் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்முடைய தந்தையர்கள் சொல்லுவாங்க. மக்களே, இந்த ஃபேர்னஸ், மெர்சில ஃபேர்னஸ் வேணும் அப்படின்னு மூத்த மகன் நினைக்கிறாப்ல. சொல்றாரு இல்லையா, நான் உமக்கு கூடயே இருந்தேன், உங்களுடைய கட்டளையில ஒன்றையும் நான் மீறல, உமக்காகவே நான் பணி செய்தேன், ஒவ்வொரு நாளும் ஓடா தேய்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்றதெல்லாம் எதற்கு அப்படின்னா, எனக்கு நீர் ஒண்ணுமே தரலையே, எனக்கு தரதை விட இப்போ ஒருத்தன் வந்திருக்கான், சொத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அழிச்சு தின்னு முடிச்சுட்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு நீர் ஃபீஸ்ட் கொண்டாடுறீர. அங்கதான் அவருடைய வன்மத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த ரிவார்டும் இல்லை, இதுதான் ரிவார்டு. ஆனா அதே வேளையில ஒருத்தர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தவனுக்கு ரிவார்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. அந்த ஃபேர்னஸ் நம்ம நிறைய நேரத்துல கேட்போம்ல, எனக்கு என்ன ஃபேர்னஸ் இதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் கேட்போம். ஒருத்தன் வாழ்க்கை முழுவதும் தப்பு தான் செஞ்சுட்டு இருக்கிறான் ஆண்டவரே, ஆனா அவனுக்கு நீர் எல்லாத்தையும் கூட்டி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறீரு, ஆனா எனக்கு என்னதான் தரீரு. என் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நம்ம எல்லா நேரத்திலயும் சொல்லுவோம், அவன் கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், ஆனா ஒரு நாள் கூட கோயிலுக்கு வர மாட்டான், ஒரு நாள் கூட யாருக்கு எந்த 5 பைசா ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான், ஆனா அவனுக்கு இவ்வளவு ஆண்டவர் கொடுக்கிறாரு அப்படின்னு பல நேரத்துல நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அது எல்லாமே ஏறக்குறைய ஒரு மூத்த மகனினுடைய மென்டாலிட்டி. அன்பு மக்களே, இங்கு ரிவார்டு முக்கியம் இல்ல, ரெசரக்ஷன் தான் முக்கியம், உயிர்ப்பு தான் முக்கியம். இங்கு மூத்த மகன் ஃபேர்னஸ் லாங்குவேஜ்ல பேசுறான், ஆனா தந்தை சொல்றாரு ரிலேஷன்ஷிப் லாங்குவேஜ பாருப்பா, அவன் உன் தம்பிப்பா, என் மகன்பா அப்படின்னு சொல்லி நிக்கிறாப்ல. உண்மையிலேயே லூக்கா நற்செய்தியாளரை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஓமை அப்படியே நமக்கு பொருந்தி செல்கிறது இல்லையா? அதனால ரிவார்டு அப்படிங்கிறதோட இந்த மெர்சி அப்படிங்கிறதுக்கு அளவே கிடையாது. அது தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம ஒருபொழுதும் அடுத்தவரோடு நம்மை ஒப்பிட்டு அடுத்தவரிடமிருந்து நம்மை உயர்த்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீண்டும் இந்த மூத்த மகனோடு ஒன்றிணைந்து செல்கிறோம்.
யோசித்து பாருங்க எப்படி நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன அதனாலதான் உங்ககிட்ட நான் அதை மீண்டும் மீண்டுமாக சொல்கிறேன். இந்த தவக்காலத்துல இந்த ஓமை குறிப்பாக இந்த மூத்த மகன் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி தந்துகிட்டே இருக்கிறாரு. கடைசியா ஒரு பாயிண்ட்குள்ள போலாம். த பியூட்டி ஆஃப் த காஸ்பல் இங்கதான் லூக்கா விட்டு செல்கிறார். என்ன தெரியுமா? வெளியே தொலைதூர ஒருத்தன் தொலைஞ்சு போனவன் திரும்ப வந்துட்டான். இறந்தவன் உயிர் தெழுந்துட்டான். பாவத்துல விழுந்தவன் மீண்டு வந்துட்டான். அவன் வீட்டுக்குள்ள இருக்கான். ஆனா தந்தை கூடவே இருந்தவன், கட்டளையை கடைபிடிச்சவன், சொல் பேச்சு எல்லாத்தையும் கேட்டவன், எல்லாத்தையும் சரியா ஃபெய்த்ஃபுல்லா இருந்தவன் வீட்டுக்குள்ள போனானா போகலையா அப்படிங்கிற கேள்விய நமக்கு முன்னாடி லூக்கா நற்செய்தியாளர் வைக்கிறார். இயேசு வைக்கிறார். நீ தான் முடிவு பண்ணணும். நீ மூத்த மகனுடைய இடத்துல இருந்து நீ முடிவு பண்ணு. நீங்க கவனிச்சீங்களா? எல்லா பேரபிள்ஸும் எல்லா ஓமையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை கரெக்டா முடிச்சிருவார், கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஆனா மொத்தத்திலேயே விவிலியம் முழுக்க நீங்க எடுத்தாலும் இந்த ஒரு கதை மட்டும் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஏன்னா லூக்கா நற்செய்தியாளர் அத உங்க கோர்ட்ல விட்டுருந்தாரு. அந்த பந்தை உங்ககிட்ட விட்டுருந்தாரு. நீ அடிக்கிறது சிக்ஸாவும் இருக்கலாம், அடிக்கிறது அவுட்டா ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்க கையில அதை விட்டுருதாப்ல. இப்ப நீங்க மூத்த மகனா இருந்தா உள்ள போவீங்களா? தந்தையினுடைய இரக்கத்தை ஏற்றுக்கொண்டு தந்தை செய்வதுதான் சரி, தந்தை செய்வதுதான் நியாயம், தந்தை செய்வதுதான் நீதி என்று அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போவீங்களா போக மாட்டீங்களா? நான் உங்ககிட்டயே விட்டுருதேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விடுறாப்ல. அன்பு மக்களே, இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க மூத்த மகனாக இருந்தீங்க, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள போயிருப்பீங்களா? இல்ல வெளியே தான் நின்று நம்ம முணுமுணுத்து கொண்டே இருப்போமா அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். இந்த தவக்காலத்துல நம்ம என்னதான் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தாலும் இன்று நம்மை மீண்டுமாக அலசி ஆராய்ந்து பார்க்க இந்த மூத்த மகனுடைய இந்த ஓமையை நம்ம மீண்டும் ஒருக்க வாசிங்க. இன்னைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பாக எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ மீண்டும் இந்த விவிலியத்தை லூக்கா நற்செய்தி 15 எடுத்து மீண்டுமாக வாசிங்க. லூக்கா நற்செய்தியாளர் இதை நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இன்னும் சொல்லலாம். நம்ம அதுக்குள்ள பண்ண ஒரு நாள் முழுக்க நம்ம தியானம் கொடுக்கலாம். இன்னைக்கு இது போதும். அதனால இந்த மூத்த மகனுடைய மனநிலையில இன்னைக்கு நான் இருக்கிறேனா இல்லையா, நம்ம அதை என்ன செய்யலாம், எப்படி மாத்தலாம், உண்மையிலே தந்தையுடைய வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவருடைய இதயத்திற்குள்ள நான் இருக்கிறேனா அப்படிங்கிற அந்த கேள்வியோடு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இத்தனை பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. கண்டிப்பா நமக்கு இந்த மூத்த மகன் ஒரு நல்ல பாடமாக இருந்திருப்பார். குறிப்பாக இந்த தவ காலத்துல நம்ம அலசி பார்க்க, நம்மை சீர்தூக்கி பார்க்க, இன்னும் சரியான பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், அதை இன்னும் சரியான பாதையில நம்ம போக வேண்டும் என்பதற்காக இந்த மூத்த மகன் உண்மையிலேயே ஒரு தலைச்சிறந்த பாடமாக லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவங்க எல்லோருக்காகவும் நானும் ஜெபிக்கிறேன். இன்னொரு காணொலியில் இணைந்து வருவோம். கண்டிப்பா அந்த காணொலியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். லைக் பண்ணிக்கலாம், லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில நம்ம சந்திப்போம். அதுவரை இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.